ஸோ வெல்கம் பேக் டு என்ன பார்க்க போகிறேன்னா வார் 2 டீசர் வந்துருச்சு. காலையிலே வந்துருச்சுங்க. இந்தியா டைம் 11 மணி போட்டிருந்தாங்க போல். எனக்கு இப்போ மணி 8. நான் இப்போ தான் எழுந்தேன். ஸோ எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன் பண்ணுறதுக்கு. வாங்க பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. என்டிஆர் சார், ரித்திக் ரோஷன், இவங்க 2 பேர் அந்த காம்பினேஷன் அப்படின்னு வரப்போ எனக்கு அது செம்ம காம்பினேஷன். அதுவும் அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக மண்டைக்கு வர்றது வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குன்றது ஒரு பக்கம் மண்டைக்கு வருது. பட் வார் 2 அப்படின்றதுனால தெரில என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி வருமா அப்படின்றது தெரியல. பேசிக்கலி அது ஒரு சைடு எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இன்னொன்று அந்த ஃபேஸ் ஆஃப் பார்க்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது ஃபேஸ் ஆஃபா இல்லை எப்படி இவங்க ஒன்றா வேலை செய்கிறாங்களா அப்படின்றதும் தெரில. ஸோ வாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அயன் முகர்ஜி இந்த மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை. ஓகே, அது பண்ணி வேறு இருக்காங்க. ஓகே ரைட்டு. போன வாட்டி சித்தார்த் அந்த டைரக்ஷனில் வந்துச்சு வார் 1. இந்த வாட்டி இட்ஸ் அயன் முகர்ஜி டைரக்ஷன். வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. मेरी नजर कब से तुझ पे है कबीर, इंडिया's बेस्ट सोल्जर, रॉ का बेस्ट एजेंट। तू था, अब नहीं। एनटीआर वॉइस था। मुझे नहीं जानता, पर अब जान जाएगा। Get ready for war. Hey, sama look. Hey. Okay. ஓகே, இப்போ இங்கே நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஓகே, நான் வேறு ஒன்று எதிர்பார்த்து வந்தேன். இங்கே எனக்கு வேறு மாதிரி ஒன்று கிடைக்கிது. சரி, நம்ம தெலுங்கு தமிழ்லேயே பார்ப்போம். ஏன்னா நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இதாகுது. ஓகே, விஎஃப்எக்ஸ் வாஸ் வெரி கொஞ்சம் ஒரு லெட் டவுன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. இல்லை சின்ன ஸ்க்ரீனில் அது பெரிய ஸ்க்ரீனுக்கு பண்ணிட்டு சின்ன ஸ்க்ரீனில் நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கறதுனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்கலி தட் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் விஎஃப்எக்ஸ். அது ஒரு மாதிரி ஒட்டி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்த்தாலே தெரியுது. இன்னொரு வாட்டி பாருங்கள், என் கூட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. Because I was really excited for this. ஆனா இந்தியாஸ் வாய்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. ராலோ பெஸ்ட் ஏஜென்ட். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செட்டப்ல இந்த சண்டை கட்டானா కనపడకాదు. నీకు నా గురించి తెలీదు, ఇప్పుడు తెలుసుకుంటావు. Get ready for war. இந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. லுக்கு பயங்கரமா இருக்கு. அந்த தாடி திஸ் வாஸ் இதெல்லாம் கொஞ்சம் சிஜி அடி வாங்குது. இங்கேயும் கொஞ்சம் சிஜி லைட்டாக அடி வாங்குது. இங்கேயோ 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 என்டிஆர் செம்மையா, 2 பேரும் செம்மையா இருக்காங்க. எந்த மாட்டு கருத்துமே இல்லை. This was very nice actually. ஐசிக்கல் நக்கல்ஸ் வெரி நைஸ். ஆனால் ஸ்டில் இங்கேயும் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் எனக்கு ஒரு மாதிரி அடி வாங்குச்சு. இங்கேயும் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் லைட்டாக அடி வாங்குது எனக்கு சிஜியில். எனக்கு தெரில, அது ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் புட்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட் ஃபிலிம். இந்த மாதிரி படத்துலையும் அந்த மாதிரி சிஜி கரெக்டாக வரலன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியுன்றது எனக்கு தெரியலை. அது ஒரு மாதிரி எனக்கு ஒய் பிகாஸ்
யூ கைஸ் ஷுட் டூ இட் ரைட், யூ கைஸ் கேன் டூ இட் ரைட். அது ஏன் அது ஐ ஐ அது அவுட் ஆஃப் கன்சர்ன் தான் நான் சொல்கிறேன். ஐ ரியலி வாண்டட் டு பி குட் பிகாஸ் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போயிருக்கு பின்னாடி. ஜஸ்ட்டு ஒரு அந்த பேக்ரவுண்ட் சிஜி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் பெட்டராயிருன்ற லெவலில் இருக்கிறப்ப அது அந்த கரெக்ஷன் பண்ணாமல் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது. பிகாஸ் அவங்க 2 பேர் பயங்கரமாக இருக்காங்க. ஹிருத்திக் ரோஷன் சாரும் சரி, என்டிஆர் சாரும் சரி, 2 பேரும் பயங்கரமாக இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஆஃப் செம்ம ஃபியர்ஸாக இருக்காங்க 2 பேரும். அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டையே அந்த சிஜி வந்து அது அந்த அது லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ணிருச்சு. என்னால் அதை என்ஜாயே பண்ண முடியல முழுசா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு எனக்கு கொண்டு போச்சு. ஒன்று சில கட்டத்துக்கு மேலே ஏன்னா 1, 2 இருக்கிறத வேறங்க. இதுவரையும் கொஞ்சம் அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கபீர் கண்ணை திறக்க வரையும் அழகாக போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, அப்படியே காமிக்கணும்ல, அது தமிழ் வெர்ஷன் மறுபடி பார்த்துக்கணும். சரி, இங்கேயும் இந்தியா சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன்னா அந்த கண்ணு திறக்கிற வரையும் ஓகே தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் நிறைய சிஜி ஷாட்ஸு. இது உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இது பாருங்க, அது ஒரு மாதிரி ஏன் நம்ம ஒய்ஆர்எஃப்ஏ ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பண்ணது இல்லையா என்ன? அதுதான் எனக்கு புரிய மாட்டுது. இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணது தான் ஏற்கனவே. கொஞ்சம் தாங்க பெருசாக ஐயோ என்ன சிஜி அந்த மாதிரிலாம் இல்லை. அது கொஞ்சம் அந்த ஃபைனல் கம்போசிட்டிங் தான். அது ஃபைனல் கம்போசிட்டிங் லைட்டிங் மட்டும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணாலே நிறைய மேட்ரு முடிஞ்சிச்சு. அதான் சொல்கிறேனே, திஸ் குட் பி another ரீசன் ஆல்சோ. பிக் ஸ்க்ரீனுக்கு ரெண்டர் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். சின்ன ஸ்க்ரீன் யூடியூப்க்குன்னு கம்ப்ரெஸ் பண்ணி ரெண்டர் ஆகும்போது தேர் ஆர் சம் திங்ஸ் தட் குட் ஹேப்பன். ஸோ இது வந்து படம் பார்த்தா தான் தெரியும் உண்மையிலே சிஜி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா, இல்லை யூடியூப்க்கு கம்ப்ரெஸ் பண்ணி போட்டதுனால இங்கே அது பிரச்சனையாக தெரியுதா அப்படின்றது. பிகாஸ் ஹெவிலி தே ஹவ் ரிலைட் ஆன் சிஜின்ற மாதிரி நல்லா தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் டக்குன்னு பார்க்கணும் அப்படி இருக்கான்னு தெரில. பட் யா அந்த மாதிரி இருக்கும்போது திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுளுங்க. சான்ஸே இல்லை. அந்த லேண்ட்ஸ்கேப் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுது. அந்த லேண்ட்ஸ்கேப்பு அது எப்படி, அதுவும் வார் 2 ஹிருத்திக் ரோஷன் என்டிஆர் சான்ஸ்லெஸ் ஃபைட்டர் விஎஃப்எக்ஸ் எப்படி இருந்துச்சு. உல்ஃப் ஜோனில் தான் இருக்கார் இவர், என்ன என்டிஆரும். இது ரொம்ப ஃபாஸ்ட் கட்ஸாக இருக்கனால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் இந்த வைடில் ஒரு மாதிரி தெரியுது, அதோட ப்ரொப்போஷன் ஒரு மாதிரி அடி வாங்குது அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. அதான் சொல்கிறேன், சிஜி வைஸ் இட் டஸ் லுக் லைக் லெட் டவுன் டு மீ எனக்கு லைட்டாக. ஏன்னா அவ்வளோ வந்து அவங்க சிஜியில் டிபெண்ட் ஆகிருக்காங்கன்னா ஐ ரியலி திங்க் தே ஷுட் ஹவ் டன் சம்திங் really good. This is not the standard. அதுதான் உண்மை. ஸோ I was not expecting this. It is kind of disappointing, honestly speaking. kind of disappointing. I'm really sorry guys. சத்தியமாக நானும் இந்த ஒரு ரேஞ்சில் வரல. நான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். இது பயங்கரமாக இருக்கும், என்டிஆர் சார் அங்கே ஹிருத்திக் ரோஷன் வேற மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் நானும் வந்தேன். எனக்கு பர்சனலி எனக்கு வந்து அது ஒரு மாதிரி தட்டுது, கடுப்பாக இருக்குது அதை பார்க்கும்போது. சாரி, சத்தியமாக ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். இந்த வீடியோ எடுத்துல இப்போ அப்லோட் பண்ணாமா வேணாம் மாட்டக்கூடாது, இல்லை காப்பி ரெடி கொடுத்தேன். சரி பரவாயில்ல போடும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.